நான் கேள்விப்பட்டேன் நான். வீட்டிலே டிவி பார்த்தது என்ன பார்த்து கொண்டு வந்த ஒரு ஒரு இளம் தம்பதிகளையும் கொண்டு போனார்கள். அதான் அதில கடைசி. ஆமாம். அந்த காணாமலாக்கப்பட்ட ஒரு வீட்டில் இருந்து டிவி பார்த்துக் கொண்டிருந்த கணவன், மனைவி கைது செய்யப்பட்டு, கணவனுக்கு முன்னால் மனைவி கற்பழிக்கப்பட்டு, கொலை செய்யப்பட்டு, கணவனையும் இழுத்துக்கொண்டு கொலை செய்யப்பட்டு, புதைக்கப்பட்டது அவருடைய அவருடைய ஒப்புதல் வாக்குமூலத்தில் இருக்கிறது. ஓ! அப்ப அநேகமாக அந்த 2 கால்கள் நிச்சயமாக அவர்களுடையதா இருந்திருக்கலாம். அப்படித்தான் நான் நினைத்தேன். அதை முடித்துக்கொண்டு பக்கத்தில இன்னொரு ஒரு சிறிய வீடு. சரியான எளிமையான வீடு. அதிலிருந்து ஒரு இளைஞனும் காணாமலாக்கப்பட்டது. காணாமலாக்கப்பட்டார். நான் நினைக்கிறேன் அவர் கராஜிலே அவர் வேலை செய்துட்டு இருந்தவராக்கும். ம். அப்ப அந்த வீட்டை நான் போய் சந்திச்சேன் நான். ம். சரியான கவலையோடு இருந்தாங்க. சரியான கவலையோடு இருந்தார்கள். ஏனென்றால் ஃபாதர் ம். வீட்டை விட்டு வெளியே போய் மகனோ, மகளோ அல்லது கணவனோ, மனைவியோ வீட்டை விட்டு ஒரு வேலைக்கு போகிறார்கள். அவர்கள் திரும்பி வரவில்லை என்று இந்த மண்ணில், அதாவது கனடாவில், ம். அவர்கள் திரும்பவில்லை என்று சொன்னாவே, எல்லோருக்கும் ஒரு விதமான பதவிப்பு ம். உருவாகிறது. ம். என்ன ஆகிவிட்டது? இப்ப இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு வசதிகள், உடனடியாக ஃபோன் எடுத்து அழைத்து, ம். எங்கே இருக்கிறாய் என்று அறியக்கூடியது ஒரு சூழல் இருக்குது. ம். ஆனால் 95 காலப்பகுதி என்பது வந்து, யாழ்ப்பாணத்தில் ஒரு இருண்ட காலம். நீங்கள் சொல்ற மாரி பிளாக் ஹோல். ம். We have a dream.